தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எப்படி தீர்வு காணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்திய தேசியத்தினுடைய முழு நம்பிக்கையை வைத்திருப்போம். இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தவங்க. எங்களை பொறுத்த மட்டும் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற சூரத்தில் தொடங்கி போர்பந்தரில் தொடங்கி இட்டாநகர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்குமான நாடு இந்த நாடு. அவரவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், அவரவர்களுக்கான உரிய பண்பாடு மற்றும் வரலாற்று சிறப்பினை போற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் யாரும் யாரை விட்டு உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை விடுத்து அனைவரும் சமமானவர்கள் இந்த சிந்தனையோடு இருப்பதுதான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய லட்சியம் என்பதை பற்றியெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக நீண்ட நேரம் மாவட்ட தலைவர்களோடு பேசினார். அதற்கு பின்னால் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பின்னால் மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு சில நிர்வாகிகளோடு பேச வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்திப்புக்கு பின்னாலே அந்த சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியுடைய நிலையை பற்றியும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தலைவர் எடுத்து சொன்னார். அதற்கு பின்னால் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் வரப்போகின்ற பாராளுமன்றத்தில் வரப்போகின்ற தொகுதி மறு சீரமைப்பு டீலிமிட்டேஷன் பில், எந்த பில்லை ஏப்ரல் 17 தோற்கடித்தமோ அதே சட்டத்தை மீண்டும் மோடி அரசு அமித்ஷாவினுடைய அரசு கொண்டு வருவதற்காக புறவாசலில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல வகையில் அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அதற்கான திரைமறை வேலைகளையும் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் பல கட்சிகளை உடைத்து, குறிப்பிட்ட விதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உடைத்து, சிவசேனா கட்சியை உடைத்து பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்க அமித்ஷாவும் மோடி அவர்களும் டீலிமிட்டேஷன் பில்லை எப்படியாவது பாஸ் பண்ணணும் தமிழ் என்பதற்காக அறுபாடுபட்டு கொண்டிருக்கிறார். அது அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் எந்த நேரம் வேணாலும் வரலாம். பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் திங்கட்கிழமைக்கு அப்புறம் நடக்கும் பொழுது எந்த நிலையிலும் மீண்டும் டீலிமிட்டேஷன் பில்லை அவர்கள் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இந்த மாணவர் போராட்டத்தை நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டத்தாலும் மாணவர் போராட்டத்தையும் அவர்கள் கையாண்ட விதத்தால் 20 ஜூலை நடைபெற்ற அந்த போலீஸ் தாக்குதலில் போன வாரம் ஃபுல்லாக எல்லாருடைய கவனமும் அதில் திரும்பினதுனால இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வராமல் தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் பில்லுங்க என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை என்பது தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பதும் தெளிவு. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் இந்த நிலையில் அவர்கள் எந்த சாக்லேட் கவரில் போட்டு கொடுத்தாலும் சரி, டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது, நம்முடைய குரலுக்கு எதிரானது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் கடந்த ஏப்ரல் 17 நடைபெற்ற பாராளுமன்ற வாக்கெடுப்பில் எப்படி அனைவரும் சேர்ந்து எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து தோற்கடித்தோமோ அதே போல் தோற்கடிப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்வோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில் என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது, பாஜகவினுடைய வன்ம அரசியலுக்கு துணை செய்யக்கூடியது. புதிய டீலிமிட்டேஷனில் எப்படி அசாமில் சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உடைய அதிகாரங்களை குறைப்பதற்காக எப்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டதோ அதே போல் மீண்டும் பாஜக செய்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட போகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒன்று தான், இந்த டீலிமிட்டேஷன் மட்டும்தான். இருக்க பார்லிமெண்ட்டை வச்சு அவர்கள் போன தடவையே தனி பெரும்பான்மை வாங்க முடியலை. 400 சீட்டு ஜெயிப்போம் சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 240 சீட்டில் வந்து வண்டி நின்றுச்சு. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதை நிறுத்துவதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்பது டீலிமிட்டேஷன். இந்த ஆயுதத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் மதர்சார்பற்ற கூட்டணின்னு நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டணியாக இருந்தோம். அந்த கூட்டணியில் திமுக தலைமை வகித்தது. அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் வெளியில் வந்துருச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பது மாறலை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாடு மக்களுக்கு எதிரானது,
தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களுடைய அதிகாரங்களுக்கு எதிரானது. அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து நிற்கிறது என்பதை சொல்கிறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டோம். அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கான் டெல்லி, தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் சேர்ந்து. இந்த 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக தெளிவாக இருப்போம். இந்த டீலிமிட்டேஷன் பில்லை நாங்கள் எதிர்க்கிறோம், அதை எதிர்த்து வாக்களிப்போம். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு. இங்கேயும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. இதை காங்கிரஸோட நினைவு, தமிழக காங்கிரஸோட நினைவு. எதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்க டீலிமிட்டேஷன். முதல்ல டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு காவிரிக்கு வருவோம். நான் பேசிக்கிட்டு இருக்க டீலிமிட்டேஷனை பற்றி கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியும். கூட்டணியில் இந்தியா கூட்டணியிலேயே கேள்வியில் ஆரம்பம். அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி 2 பேரும் கேட்குறாங்க. திமுகவுடைய இந்த விலகுதல் இருக்கிறது பலவீனம் பொதுவாக அழைப்பு இதுதான் அவருடைய கோரிக்கையாட்டும். வாய்ஸர் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவை வீட்டும் அல்லது கோல இந்திய இன்டர்நேஷனல் பவர்னஸ் அழைக்க வாய்க்கொத்தா இந்த டீலில் பேசி ஓகே பேச்சுவார்த்தை முயற்சி இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப இன்னும் தெளிவு பெறலன்னு நினைக்கிறேன். ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்னு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. 8 நாள் கேட்டுக்கிறேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. 8 நாளாக கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 நாளாக ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்கில் எல்லா கட்சி டிஎம்சி வந்துக்கிட்டு இருக்குது, சமாஜ்வாதி வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் 23 கட்சிகள் உட்காந்து முடிவு பண்ணுறோம். வராதவங்களை பற்றி நாங்கள் பேச முடியாதுல்ல. எங்கள் கூட்டணியில் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்லாத கட்சிகளை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சார் நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசிக்கிட்டீங்க. சரி, என்னாவது அவங்க இவ்வளோ பெருசாக போயிட்டு டிஎஸ்சியை ஒரு முக்கியமான கட்சியாக இருந்து அவங்க இது எத்தனை பொறுக்காமல் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ ஒருவேளை அவங்க டீலிமிட்டேஷன் ஃபேவராக போட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு வாய்ப்பு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17ஆம் தேதி என்ன நிலை தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் எம்பிகள் எடுத்தாங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். யார் நகலை எரிச்சா, யார் பட்டாசு வெடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நீங்களும் கவர் பண்ணீங்க. அதனால் எந்த ஊரில் நகல் எரிக்கப்பட்டுச்சு, எந்த ஊரில் பட்டாசு வெடிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் பட்டாசு வெடித்ததும் நகல் வெடித்ததும் திடீர்னு என்ன மாறி போச்சுங்கிறத கேள்வி. மாறாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் என்பது தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமானது. இதில் டீலிமிட்டேஷனில் காங்கிரஸ் விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முழு உரிமைகளை நம்ம பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கால்களில் கொண்டு போய் குவிக்கிறாப்புல ஆயிரும். அதற்காகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருந்தால் போன பழைய 71 டீலிமிட்டேஷன், 76 டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அல்லது 21 டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அதை நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்தால் குரல் வந்துச்சு. தோற்கடிப்பதற்கு 2026லையும் தமிழ்நாட்டில் இருந்தால் குரல் வந்துச்சு. அதை மறந்துடக்கூடாது. டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு டேஞ்சரஸ், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை குறைச்சிடும். இதுதான் ரொம்ப தெளிவான நிலைகள். சார் இது இப்போ நீங்கள் சொல்கிறது எதிரானது, தமிழகம் மக்களுக்கு எதிரானது. அதனால் வந்து எங்கள் டீலிங் குரூப்பில் எதிராக வாக்கு போயிட்டேன். அரசார் மக்கள் எல்லா கட்சிகளும் வாங்குறீங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் சுவராடி பட்டாபரிக்கு கொண்டாடுறது யார் இருந்தாலும் கல்வி கொண்டீங்க. இப்பவும் அவங்க வந்து வாக்களிக்கணும், இல்லை தலைவர்களிலிருந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கோரிக்கணும். எங்களை பொறுத்த மட்டுமே எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன, எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். போன தடவை அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக யார் குரல் கொடுத்தா, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு தெரிவித்தா? 3 கட்சி ஆதரவு தெரிவிச்சு. ஒன்று பாஜக, 2வது பாமக, 2 கட்சி, இன்னொன்று ஏடிஎம்கே. 3 கட்சி தமிழ்நாட்டிலேருந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தந்த கட்சிகள். போன டீலிமிட்டேஷன் ஏப்ரல் 17ஆம் தேதி தோற்கடிக்கப்படும் போது. இது வரலாறு. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் போயிடணும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில் டெல்லியில் போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போகிறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்று பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி. பிஜேபி எப்போவுமே அதுக்கு ஆதரவாக இருக்கிறது தான். அதனால் இதோட யார் சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யார் சேர்றாங்கிறது நீங்கள் தான் பார்த்து நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க வந்து அவங்க அன்னைக்கு எதிர்த்து வச்சு பட்டாசு வெட்டி கொண்டாடினாங்க. நீங்கள் அப்போ நீங்கள் தான் கூட இருந்தீங்க. நான் கேட்குறது என்னன்னா, இப்போ வந்து திமுக வந்து நிறைய திமுக ஆதரவு தெரிவிக்க போகுதா? நீங்கள் தான் சொல்லுங்க. நான் தான் சொன்னீங்க. அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொண்டாடுனீங்க. ஏன் சொன்னதுக்கு எத்த கட்சின்னு சொல்கிறதுக்கு என்ன தக்கமாக போகுது? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னட்டா, யார் பட்டாசு வெடித்து கொண்டாடினா, யார் நகலரிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்லு, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
நீங்க தான் நீங்க சந்தேகப்படுறீங்க, சந்தேகப்படுறீங்க கேட்கறாங்க. ஆதரவு தெரிவிப்பாங்க உங்க வாதமா சார்? அதான் எங்களுடைய வாதம் ரெண்டு பேரும் புரியல நினைக்கிறேன். ரெண்டு பேரும் எங்களுக்கு புரியுது. நீங்க சொன்ன திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு கேட்கறீங்க. அதே எங்களுக்கே திருப்பி திருப்பி கேட்கறீங்க. நீங்க தான் கொடுத்தீங்க. வாய்ப்பு இருக்கா? நாங்க அவங்ககிட்ட இல்ல கேட்கணும். நீங்க தானே சொல்றீங்க. மூணாவது ஒருத்தர் வந்து வரப்போறாங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி இன்னொரு கட்சி அப்படின்னு ஒரு டிக்க நீங்க தான் ஒரு புள்ளி கொடுத்தீங்க. அதான் யாரும் நான் கேட்கறேன் உங்ககிட்ட. மூணாவதா யார் வர்றாங்களான்னு கேட்டேன். அதான் யார் வர்றாங்க உங்ககிட்ட பத்திரிகாசர் கரெக்ட் கேட்க முடியும். நீங்க தானே ஊர் செய்யலாம் வச்சிருக்கீங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன். உங்கள்கிட்ட குழம்பிராதிய திமுக. நான் திமுகங்கிற வார்த்தையே சொல்லலை. நான் சொல்லிக்கிறதுக்கு வார்த்தை என்ன? பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் 3 பேரும் தெளிவான நிலை எடுத்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. அங்கே ஓட்டு போட முடியல அவங்களால. பிஜேபி இல்லை, இந்த 2 கட்சிகளும் ராஜ்யசபாவில் தான் இருந்துச்சு. அதனால ராஜ்யசபாவுக்கு இந்த பில்லு போகவே இல்லை. அதனால ரொம்ப தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இது போக இருக்க எந்த கட்சியும் பாராளுமன்ற எம்பிக்கள் வச்சிருக்க கட்சிகள் தான் அடுத்த கேள்வியே. எம்பிக்கள் வச்சிருக்க காங்கிரஸ்லேருந்து எம்பிக்கள் இருக்கோம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? 13 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கோம். நாங்கள் யார் இதில் ஓட்டு போட்டோம்னா கூட காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் அதுக்கு ஏற்று ஓட்டு போட்டோம்னா கூட அது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம்னு சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி நான் உட்பட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்க நான் உட்பட இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னா அது தமிழ்நாட்டுக்கு துரோகம்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? முதல்ல டீலிமிட்டேஷனை முடிச்சிருவோம். டீலிமிட்டேஷன் கேள்வி முடிச்சிருச்சா? எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட பில்லு கிடையாது. அது எங்களோட பில்லு கிடையாது. நாங்கள் சொல்கிறது எல்லாம் என்ன? ஒரு பில்லை பிஜேபி கொண்டு வருது, அதுதான் எல்லாத்தையும் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பில்லை கொண்டு வர்றது எங்கள் பில்லு கிடையாது. அது பாஜகவோட பில்லு யார்கிட்ட கேட்கணுமோ ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்ப்பா பாஜகக்காரர்களே, நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன மிரட்டு மிரட்டினாலும் சரி, சிபிஐ வச்சு மிரட்டினாலும் சரி, இடியை வச்சு மிரட்டினாலும் சரி, யாரை வச்சு மிரட்டினாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிறது காங்கிரஸினுடைய நிலை. தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நிலையும் அதுதான். எங்களை பொறுத்தப்பட்ட இந்த பயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் அப்போவும் சொன்னோம். 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி அந்த சட்டம் தோற்கடிக்கப்படும் போது இதே நிலை தான். இன்றைக்கும் இதே நிலை தான். இதுக்கு நடுவில் யார் மியூட் ஆகிருக்காங்கிறது உங்களுடைய கேள்வி. நாங்கள் சொல்கிறத கேட்டுக்குங்க. நாங்கள் ஒரு மதசார்பற்ற கூட்டணின்னு ஒரு அணியில் இருந்தோம். அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்துட்டோம். நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அந்த சேனலை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டியா? அப்படி தான் இருப்பீங்க. அது மாதிரி நாங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. நாங்கள் கேட்குறலான்ட்டா எங்களுடைய நிலை என்ன? காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்ன? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து துரோகம். தமிழ்நாட்டுக்கு எதிரான இது. தமிழ்நாட்டினுடைய துரோகம் செய்வதை யாரும் இதில் அனுமதிக்கூடாதுங்கிறோம். அவர் சகோதரர் கேட்டாப்புல நீங்கள் போய் ஆதரவு கேட்க வேண்டியான்னு. நாங்கள் அந்த பில்லே கொண்டு வரலையே. பில்லை கொண்டு வந்தவங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலை எடுக்க வேண்டியது அவங்களோட நிலை. நான் எதுக்குறோமா இல்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, டீலிமிட்டேஷனுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னு இருக்க எம்பிக்கள் தான் 63 எம்பி நம்ம நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். மொத்த ராஜ்யசபாவும் சேர்த்து 62 நினைக்கிறேன். 62 ராஜ்யசபா மொத்த ராஜ்யசபாவும் சேர்த்திங்கன்னா 62 பேர் இருப்போம். 62 பேர்கிட்ட கேளுங்க மைக்கு நீட்டி, நீங்கள் யார் இருக்கிறீங்களா டீலிமிட்டேஷன்? எல்லாரும் பதில் சொல்லட்டும். அதில் கணக்கு தெரிஞ்சிருப்போம் 62ல் எத்தனை பேர் வாக்கு போட போகிறாங்கன்னு. இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னாட்டா தமிழ்நாட்டினுடைய ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி உட்பட எதிர்த்து வாக்களித்தோம். அப்போ தான் பட்டாசு வெடித்தோம். பட்டாசு வெடித்தது வந்து அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு ஓட்டு போட்டு பிடிச்ச உடனே அந்த என்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷனில் யார் வந்து தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எஸ்டப்படுகிறார். எதிர்த்து யார் வாக்களிக்கிறாங்களோ அவர்கள் எட்ட பண்ணார். எதிர்த்து யார் வாக்களித்தாலும் சரி, அவர் யாரையும் பேரெல்லாம் சொல்லலை. யார் டீலிமிட்டேஷனை எதிர்த்து வாக்களிக்க போகிறாங்களோ தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டுக்கு எதிரான பில் இந்த பில்லு, இதற்கு ஆதரித்து வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வந்து எட்டப்பர்கள் தான். இல்லை அதை நாங்கள் அதை தான்
நீங்கள் நாடாளுமன்ற ஏன் இவ்வளோ சொல்ல நான் சொல்கிறேன் கேளுங்க இது விளக்குது. அவர் சொல்கிற ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன எட்டப்பன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அவர் முதல்ல அறிவிச்சிட்டார். எட்டப்பன் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கார் அவர். ரெண்டாவது அமித்ஷாவினுடைய அதிமுக இருக்கிற எம்பிக்கள் அவரெல்லாம் எட்டப்பன் லிஸ்ட்டில் இருக்காங்க. மூணாவது யார் இருக்கா? பாஜக. அது முதல்ல அது பில்லை கொண்டு வர்றது பாஜக தான். எம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ வேறு யாரும் இந்த எட்டப்பன் லிஸ்ட்டில் சேருதாங்கிறத நீங்கள் கேட்க வேண்டியது. யார் ஓட்டு போடுறாங்களோ அப்போ தானே தெரியும். வார்த்தையை வந்து நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க அவருக்கு. ராகுல் காந்திக்கு நல்லா இருக்கேன். நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. பிட்ரேயலுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதாவது துரோகத்துக்கு ஈக்குவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எட்டப்பன் தான். ஒரே இது இப்போ இவ்வளோ நேரம் எதுவுமே சிங்கா பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஒருத்தர் என்ன சொன்னீங்க, கழுத்து குக்கரியில் இருந்தோம் 40க்கு 40 பெருந்தோம் 40 எம்பிக்கெல்லாம் எதிர்க்குதுன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் இவ்வளோ குழப்பம்? 40 பேர் இதெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிற போடணும்னு தான் சொல்கிறேன். நான் கேட்குறேன்ல என்ன, ஆதரவாக நிற்பாங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்குறதுலாம் என்ன, நான் சொல்கிறதெல்லாம் என்ன, எல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம். வேறு யாரும் குழம்பிருக்காங்களாங்கிறத கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. இல்லை நீங்கள் தான் இப்போ குழம்பிருக்க போகிறது. ஏன்னா நாங்கள் கேட்பீங்க ஏதோ ஒருவேளை சிலர் ஆதரவு போயிடுவாங்க, எட்டப்படலாம் மாறிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்து 2 எட்டப்பர்கள் இருந்தாங்க. ரைட்டா? இந்த பில்லுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஓட்டு போட முடியல. என்னன்னா இந்த பில்லுக்கு எதிர்ப்பாக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக 2 பேர் ஆதரவு சொன்னாங்க. ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக அவருடைய எம்பிக்களும். இதுதான் இவர்கள் தான் எட்டப்பர்கள் முதல்ல சொன்னது. இந்த தடவை பில்லு வரும்போது இந்த லிஸ்ட்டில் எட்டப்பர் லிஸ்ட்டில் வேறு எதுவும் சேருதாங்கிறத நீங்கள் தான் கேட்கணும். பில்லு வந்தோன்னே தானே தெரியும். இந்த வாரம் வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது. நீங்கள் பப்ளிக் ப்ரெஷர் தான், மக்களுடைய ப்ரெஷர்னால தான் யாருமே மாறப்போகிறது. நீங்கள் யாருமே கேட்கலன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ தண்ணி வந்துருச்சு காவிரியில். தண்ணி வந்துருச்சு வர்றப்பா முடிச்சுக்கிறப்ப அடுத்து வருவா. காவிரிக்கு தானே வர்றேன். இப்போ தண்ணி வந்துருச்சு. ஆனால் வந்து ஒரு பிரச்சனை, தண்ணி வந்த பிரச்சனையை இப்போ ஏன் தண்ணி வந்துச்சுன்னு கேள்வி கேட்போம். கேள்வியும் சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் திமுகவோடு இருந்து தமிழ்நாட்டின் நமக்கு எதிராக செயல்படுறாரு. காங்கிரஸ் தலைமை சொன்னா டி கே சிவகுமார் கேட்க மாட்டார், ஸ்டாலின் சொன்னதா கேட்பார்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. நீ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். டி கே சிவகுமார் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் கர்நாடகாவை தான் அவர் பேசுவார். அவரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு நலன் அவருக்கு முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் பேசணும்னு நினச்சாருன்னா அதில் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும். நம்மளுடைய பிரச்சனை என்னட்டா, அங்கே இருக்க கர்நாடகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதியும் ஒன்றா நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆளுகள் தான் நம்ம குறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து இவங்க சொல்கிறாங்க, இவங்கள பார்த்து இவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஆளை பார்த்து சொல்லியா கர்நாடகக்காரங்களை சொல்லுங்கப்பா. நீங்கள் பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன? ஒருத்தரை மாற்றி ஒருத்தி நம்மளத்தான் கையை காட்டிக்கிட்டு இருக்கமே ஒழிய நம்ம தமிழ்நாடு ஒரே வாய்ஸில் பேசுறதே கிடையாது. சட்டமன்றத்தில் தீர்மானம், அனைத்து கட்சிகள்லாம் உட்காந்துருச்சு. சட்டமன்றத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு தீர்மானத்தை போட்டோம். எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தையும் அந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து படித்தாங்க. இப்போ எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அது வெளியில் அப்புறம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீர்மானம் தப்புங்கிறாங்க. ஏப்பா சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாரும் சேர்ந்தாரப்பா போட்டீங்க. போட்டுட்டு தீர்மானத்தை போட்டு இது தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஊரில் இருக்கவங்க என்ன பார்ப்பாங்க? ஊரில் வெளியில் இருக்கவங்களாம் என்ன பார்ப்பாங்க? என்னடா தமிழ்நாட்டில் யாரும் எந்த கட்சியும் சட்டமன்றம் அதாவது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் வந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றோம் அப்படிங்கிறத தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கணும் மத்திய அரசு கொண்டு போய். அதை கூட கொடுக்க முடியாத நம்ம ஆக்கி வச்சுட்டீங்களே. ஏன்னாட்டா இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் உள் அரசியல் தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றது முக்கியமான அது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்ல காவிரியில் அந்த மேல்தாது அணை நிப்பாட்டணுமா அது முக்கியம் கிடையாது. அவங்களோட அரசியல் தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாட்டினுடைய ஓவரால் நன்மை முக்கியமாக இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய ஸ்டேட்டில் தண்ணி காப்பாற்றணுங்கிறாங்க. இப்போ மழை வந்த உடனே திறந்து விட வேண்டியா இருக்குது. மழை வந்துருச்சுல, இப்போ நிப்பாட்ட வேண்டியானா? இப்போ தண்ணியை வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு 3 நாள் போய் நேற்று தான் எடியூரப்பா போய் போராட்டம் பண்ணியிருக்காரு. தண்ணிக்கு தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு. நிப்பாட்ட முடியாது, மழை அவ்வளோ பேச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் தண்ணி திறந்தா விட்டான். ஏட்டா அவர்களை பொறுத்த மட்டும் தண்ணி கூடாதுன்னு ஒரு எடியூரப்பா பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர்
இன்னைக்கு வந்து அவருடைய பையன் வந்து இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கார் தமிழக முதலமைச்சர். அவங்க பண்ணுற அட்டூழியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் யாரெல்லாம் எழுதிருக்கார் திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டாப்புல. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எப்படா தண்ணி கொடுக்காம இருக்கணுங்கிற பார்த்தாங்க. இப்போ மழை வந்துருச்சு, தண்ணியை திறக்க வேண்டியா போச்சு, தண்ணியை கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு அரசுக்குள்ளே பேச ரெடியா இல்லை. தீர்மானத்தில் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறோமோ அவங்களாம் பேச ரெடியா இல்லை. கோர்ட்டுக்கு போகிறோம், நான் தனியாக போவேன், நீ தனியாக வா. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவளை பார்த்து என்ன நினைப்பாங்க, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய முதலமைச்சர் எல்லாரும் சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்தில் இதை பற்றியே பேசலை, தீர்மானமே போடலை, ஒன்றுமே பேசலப்பா, யார்கிட்டையுமே பேச மாட்டார், தனியாக அவர் தான் முடிவெடுக்கிறாருன்னா பரவாயில்ல கேட்கலாம். அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுங்கள், அதுகளை கூட்டுங்கள். எல்லாரும் தானே சட்டமன்றத்தில் உட்காந்து தானே பேசுனீங்க, எல்லா கட்சியும் தானே பேசுனீங்க, எல்லாரும் தானே அதுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்களும் வழிவரும் ஆமன்றோடு ஆமன்க இல்லை என்றோல் இல்லை இல்லைங்க எல்லாரும் தானே கைது கொடுத்தீங்க சொல்லி ஒரு மித்த கருத்தோடு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம். பிஜேபியை மட்டும் விட்டுட்டியே பாவம், பிஜேபி அவர் கூட்டி எம்பி எம்எல்ஏ மட்டும் மிச்சம் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் வந்து தமிழ்நாடு பிரிஞ்சு நிற்கிறோங்கிறது எனக்கு என்னுடைய குழப்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசியல் முக்கியமாக இருக்குது தண்ணியை விட? இதுதான் கேள்வி. கர்நாடகத்தை மட்டும் தண்ணி முக்கியமாக இருக்குது அரசியலை விட. அவங்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுக்கக்கூடாது. நேற்று போய் எடியூரப்பா மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போய் மைசூரில் போய் தண்ணி திறந்து விடக்கூடாது. எவ்வளோ பெரிய அதை கேட்டால் எங்கள் நயனார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லை எங்கள் அண்ணனுக்கு. சரி அதாவது விட்டு விடுங்க, சரி எடியூரப்பா நான் திட்டிக்கிறேன், நீங்கள் திட்ட வேணாம். காங்கிரஸ்காரங்க திட்டத்துக்கு மட்டும் நயனார் நாகேந்திரன் தவி குச்சிதார் இல்லை. நான் கேட்குறது இல்லை, காங்கிரஸ் பிஜேபிங்கிறது என்ன? நம்மளாம் தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தான். காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கட்சி மட்டும்தான் முக்கியமாக இருக்கே ஒழிய தமிழ்நாடு முக்கியமாக இருக்க மாட்டேங்குதுங்கிற சிந்தனை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். கர்நாடகத்தில் பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஜனதாதளாக இருந்தாலும் சரி, நம்ம மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், இப்போ அண்ணன் பாமக வேறு அங்கே கிளைகள், ஆந்திராவில் கிளைகள் தொடங்கியிருக்காரு. எப்போ கர்நாடகாவில் கிளை தொடங்குறாரோ அன்னைக்காவது அன்னைக்கு பேசாமல் இருக்கட்டும். இது தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றியாவது பேச ஆரம்பிக்கட்டும். அரசியல் சீரை விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நீரை பற்றி நம்ம அரசியலை பண்ணாமல் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து செய்ய மாட்டோங்கிறது தான் வேதனையாக இருக்குது. அதைத்தான் அப்படி சொல்கிறேன். காவிரி விஷயத்துலையும் மேகதாது அணையிலையும் கடந்த 50 ஆண்டுகளில் கவிஞர் கருணாநிதி செய்ய தவறுனால்தான் நாள் வரைக்கும் எட்டா போடுறாங்க சீட்டி தரணும் சும்மா சொல்லியிருக்காரு உடைய நிலைப்பாடு. நான் சொல்கிறது ரொம்ப சிந்திருப்பவர். இன்னும் எங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவான பார்வை. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி முக்கியம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வரணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்திருந்து எங்கள் அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கர்நாடகாவில் எப்படி டிகே சிவகுமாரும் எடியூரப்பாவும் ஒன்றா சேர்ந்து, குமாரசாமி ஒன்றா சேர்ந்து தமிழ்நாடு அவங்க தனியை பாட்டுன்னு பார்க்குறாங்களோ அதே மனநிலை தான் நான் இருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நயனார் நாகேந்திரனோட சேர்ந்து நாங்கள் ரெடியாக சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நிர்மல்குமாரோட சேர்ந்து நிற்கிற ரெடியாக இருக்கோம். அன்புமணி ராமதாஸோட சேர்ந்து நிற்கிற ரெடியாக இருக்கான். ஆனால் இவர்களெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, அரசியல் செய்கிறத விட்டுட்டு நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கிறோன்னு தான் சொல்கிறேன். தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் தீர்மானத்தை போட்டு எல்லாரும் சேர்த்தானே நின்னாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்ட தீர்மானம் தானே, எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இதைத்தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன தீர்மானம். அந்த தீர்மானத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனித்து விடப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எல்லாரும் தானே தீர்மானம் போட்டோம், எல்லா கட்சிகளும் தானே அதில் இருந்துச்சு. எந்த ஒரு கட்சியிலேருந்து எல்லா கட்சிகளையும் பேச வச்சாங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் நம்மளுக்கு பைபிள் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு குரான் மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு பகவத்கீதை மாதிரி இருக்கணும். அந்த தீர்மானத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லா பேச்சும் பேசுகிறோமே, இது நியாயமா? அந்த தீர்மானமே தப்புன்னு வந்து வெளியில் பேசுகிறாங்களே. நம்ம அமித்ஷா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த தீர்மானம் தப்பு, அது தப்பாக போட்டாங்க, அழிச்சு எழுதணும். இது எந்த விதத்தில் நியாயம்? சரியா? இப்போ எனக்கு நம்பிக்கை விட்டு பதவி வாங்கிய நச்சிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காவிரி விவகாரம் பற்றி பேசாமல் போயிருக்காங்க. அவங்க தான் துரோகிங்கள் அப்படின்ட்டு தயாரிது மாறன். அது யாரா? ராகுல் காந்தி காவிரி விவகாரம் பற்றி பேசாமல் போயிருக்காரு. நீங்கள் நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கிய நச்சிப்பாங்குகள்னு விமர்சனம். நம்பிக்கையை யார் விற்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வாய் வசனம் பேசுறதெல்லாம் தயாநிதி மாறன் நிறுத்த சொல்லுங்கள், சரியா? நம்பிக்கையை யார் விற்றா என்ன பண்ண போறீங்கிறத இப்போ 17 அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பார்ப்போம். மக்கள் இதற்காகத்தான் உங்களை உட்கார வச்சுருக்க இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசினா தயாநிதி மாறன் அவர்களே வேறு மாதிரி எனக்கு வந்துடும். அக்கறை இல்லாமலா வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு போயிருக்காரு. டீலிமிட்டேஷன் எவ்வளோ பெரிய பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த நேரம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி திறந்து விட்டாங்க. நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சா இல்லையா? அவர் வந்து இங்கே வந்து கால் பதிக்கும் போது தண்ணி விட்டாங்களா இல்லையா?
ஏன் சார் நீங்கள் நிர்மல் சொன்னதை கேளுங்க. மழை இது வந்து அப்ப நீங்க சொல்றது பார்த்தா மழை பெய்யறது கண்டிப்பா ராகுல் கேட்பாருன்னு சொல்றீங்க. இப்போ 4 நாள் கழிச்சு மழை பெய்யல, தண்ணி இந்த காவிரியில விடலைன்னா கண்டிப்பா ராகுல் காந்தி கேட்பாரு. தண்ணி அவர் திருப்பி வருவார், மழை பெய்யும். திருப்பி தமிழ்நாடு நான் சொல்கிற கேட்டுக்க. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி திருப்பி நான் கேட்கறது அங்க மழையே வராமையே போன் பண்ணலாம் சொல்லலாம்ல இருக்கு. நீங்க என்ன நீங்க சொல்றது பார்த்தா அவர் வரணும், மழை பெய்யும் போன வாரமே கொடுத்துருக்கலாம்ல அவரை. சொல்லிடுறேன். போன வாரம் வந்திருந்தா தண்ணி வந்து அடுத்த தடவை சொல்லிடுங்க. விஜய் வந்து கர்நாடகா போறாரு. அது நான் எனக்கு தெரியல. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் டிகே சிவகுமார் வந்து பத்திரிக்கையில் சொன்னதை பார்த்தேன். சரியா? இங்கே வந்து இந்த சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் பேசணும்னு நினைக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் பேசுவதில் எந்த தவறு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்த விஷயத்துறது நல்லது. அவரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோடு பேசுவது என்பது தப்பாக அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிறணும். பேசாமல் எதுவுமே தீர்க்க முடியாது. நீதித்துறையில் நம்மளுக்கு நியாயம் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் நம்மளுக்கு வந்தே ஆகும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால கடவுள் நம்பாதவர்களாக இருந்தால் நம்மளுடைய முயற்சின்னு சொல்லிக்கிறோங்க. நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே ஆகும். மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பா போயிடுச்சு. சம்பாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குருவைக்காவது காப்பாற்றணும், குடிநீராவது காப்பாற்றணும். இதுதான் விவசாயிகளோட நிலை. நம்மை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கணும். தமிழ்நாடு அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா இருக்கணும். அரசியல் பண்ணாமல் இருக்கணும். காவிரி வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனுடைய விளைவு பல காலங்களாக என்ன நடந்துருச்சு கேட்டால், பேச மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் இங்கேருந்து பெங்களூரில் போய் என்ன பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேஸ்லேருந்து ஆரம்பிச்சு பழைய கேஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் கர்நாடகாவில் மாட்டிக்கிறது. அதனால நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள். எப்படி தேவராஜர் காலத்திலையும் இவரு காலத்திலையும் எப்படி வந்து பேசி தீர்க்கக்கூடிய நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரியது. நான் அவர் பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் டிகே சிவகுமார் அவர்கள் இப்போதைக்கு பேச வேணான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் டிகே சிவகுமாருடைய கமெண்ட்டை நான் படித்த வரைக்கும் என்னட்டுன்னா, இந்த 3ஆம் தேதி என்னமோ ஏதோ இந்த இருக்க சூழ்நிலையில் என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார். பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த நிலையை போல நல்ல நிலை இது. சட்டப்படி நம்ம போராட வேண்டியதை போராடிக்கிட்டு இருக்கோம்.